ஹாய் கேகேஆர் ஃபேமிலி. இதுக்கு பேர் வந்து ராகி லட்டுன்னு நானே ஒரு பேர் வச்சுருக்கேன். எங்கள் ஊர் பக்கம்லாம் சிம்பிலின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கேழ்வரகு மாவு தான். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கேழ்வரகு ரொட்டி செய்யறதுக்கு எந்த அளவுக்கு பதத்துக்கு பிசையுமோ அந்த அளவுக்கு வந்து பிசைய போகிறோம். இதில் வெங்காயம், பச்சை மிளகா வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. உப்பு போட்டு நம்ம நார்மலாக ரொட்டி செய்கிறதுக்கு எப்படி பிசையுமோ அதே போல் பிசைஞ்சு வச்சா போதும். இது மொத்தமே நம்ம ரொட்டி மாதிரி முதல்ல நம்ம சுட்டு எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்கலாம். இதில் சேர்த்துருக்கிற 3 பொருளுமே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பொருள் தான். அதனால் தாராளமாக எல்லாருமே சாப்பிட்லாம். ஸ்வீட் இருக்குது, வேர்க்கடலை இருக்குது, கேழ்வரகு, இது 3மே பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேர்க்கடலையை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதை அரைக்கணும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா சுட்டு ரொட்டி மாதிரி நல்லா சுட்டு தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சில பேர் பார்த்திங்கன்னா தவாலையே வந்து வச்சு அதை இது பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கையெல்லாம் சுட்டுடும். அதனால் ஒரு கவர் வச்சு அதில் வச்சு அதுக்கப்புறம் தான் இதில் வந்து தவாவில் போட்டுருவேன். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவுமே சுட்டு நம்ம ரொட்டி மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பூ மாதிரி ஆகும். நம்ம அதை அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக பூ மாதிரியே வந்துடும். அதில் வந்து நம்ம செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா ரொட்டி இதையே வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்தது. உப்பு வரைக்கும் ஆட் பண்ணியிருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஓவரால் நல்லாவே இருந்தது. நானும் கை கால் வச்சு சும்மா இருக்காமல் அப்பப்போ 2 பிச்சு பிச்சு வாயில் போட்டுக்கின்னு நல்லா தான் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெல்தி, உங்களுக்கு தெரியும். இது எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. வச்சுருந்து 2-3 நாள் வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஏன்னா கெட்டு போகிற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வழியாக அரைச்சிக்கலாம். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இதுக்கு முன்னாடி என் சிஸ்டர் செஞ்சுருக்காங்க, அண்ணாவோட ஒய்ஃப் செஞ்சுருக்காங்க. ஓகே, நாமளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ட்ரையிலே பார்த்திங்கன்னா செம்ம நல்லா இருந்தது. சாப்பிட்டு எல்லாருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அவர் கம்பெனிக்கும் 2 எடுத்துகிட்டு போனார். இது போல் நம்ம மெய்ய ஃபுல்லாகவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு மொத்தமே நான் சுட்டு எடுத்துட்டேன். நான் உங்களுக்கு அது மொத்தமே சுட்டு எடுத்தது காட்டணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 ஹவர் ஆகும். அந்த அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு பொறுமை கிடையாது. ஓகே, மொத்தமே சுட்டு எடுத்தாச்சு. இது போல் அரைச்சியும் எடுத்துக்கிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் வெல்லமும் வெல்லம் முழுசாக போட்டால் மிக்ஸி அந்த இது உடஞ்சிரும் பிளேடு. அதனால் கொஞ்சம் நம்ம நசுக்கி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேடெல்லாம் நம்மளுக்கு உடையாமல் கரெக்டாக வந்து வந்துடும். அதனால் நான் நசுக்கி தான் வெல்லம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கேழ்வரகுல கொட்டி நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க ப்ராசஸ். இங்கே வந்து ரொட்டி சுடுறது மட்டும்தான் மெயின். அதுக்கு மட்டும்தான் நேரம் அதிகமாக எடுக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா வேலை டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இதை நம்ம இதில் வந்து கொட்டி கலரி ஃபுல்லாக லட்டு மாதிரி வேணும்னா நம்ம தேவையானது நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏலக்காவும் போட்டுக்கலாம். ஆனால் நான் அது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நெய் இல்லை, ஏலக்காய் இருந்தது, பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போடல. இந்த மாதிரி அழகாக உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சு நம்ம ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் உருண்டையாக பிடிச்சி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. எங்கள் ரிலேஷனுக்கெல்லாம் கொடுத்தேன், தங்கச்சிக்கெல்லாம் கொடுத்தேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பபாய்.